ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஹெல்த்தியான லட்டுவை நம்மளால் பண்ண முடியும். இதில் அதிகமான கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி சிறுதானியங்களையும் நம்ம உணவுகளில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பு லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 500 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். இதை இங்கிலீஷில் பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்புலையே இதை விட சின்னதான ஒரு வெரைட்டியும் உண்டு. அது இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க கம்பு எடுத்திருக்கேன். 500 கிராம் கம்பில் எனக்கு 25 லட்டு வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு வாணலியில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். பாப்கார்ன் மாதிரி இதுவும் பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது வெடித்து பாப்கார்ன் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுடணும். அடுத்து இந்த லட்டில் சேர்க்குறதுக்காக நான் 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த லட்டு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அப்போ நம்ம தேங்காய் சேர்க்கும்போது நல்லா வறுத்து சேர்த்தோன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் உடனேயே காலி பண்ணுறதா இருந்தால் துருவிய தேங்காயை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்து இதையும் ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள், கம்பு நல்லா ஆறியாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாவு கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். இதில் ரொம்ப நெய் சேர்த்தாலும் திகட்டிடும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துக்கிருக்கேன். கூடவே 5 முந்திரி பருப்பை எடுத்து அந்த நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 500 கிராம் கம்புக்கு 150 கிராம் பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இனிப்பு அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவில் சேர்க்கும்போது எல்லா வெல்லமும் அதில் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால் பிடிக்கிற பதம் வரும்போது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே நல்லா உருண்டை பிடிக்க வருது. இப்போ நம்ம தேவையான அளவு சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாவு கூடயே உங்களுக்கு பிடிக்கும்னா வேர்க்கடலை, எள்ளு, பொரிக்கடலை இந்த மாதிரியெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த கம்புலையே வறுக்கும்போது நல்ல மனம் வரும். உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிலருக்கு இந்த கம்பில் உள்ள மனமே நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான சத்தான கம்பு லட்டு ரெடி ஆகியாச்சு. இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை செய்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த ஈஸியான லட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.